இதுல இடியாப்பம் மட்டும் இல்லாம முறுக்கு பண்ணலாம், பரோட்டா பண்ணலாம், சப்பாத்தி பண்ணலாம், ரெண்டு பரோட்டா கூட பண்ணலாம். ஜஸ்ட் உள்ள போயிட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கு பார்க்க. இந்த ஒரே ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்றேன், சூப்பரா முறுக்கு வந்துச்சு. இதுல 1 மணிக்குள்ளார 400 இடியாப்பம் பண்ண முடியுங்க. ஒரு சின்ன கார்ஷெட்ல ஆரம்பிச்ச கம்பெனி தான். இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா நாங்க 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எடுத்து இதை அப்படியே இப்படி கொசுறு பிடிக்கணுங்க. இது இப்படி சுத்த ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகா இருக்கும். ஓகே, ஈஸியான மெத்தட். எவ்வளவு பஃபியா இருக்கு பாருங்க. இடியாப்பம் முறுக்கு தயாரிக்கிறதுக்கான இருக்கலே ஸ்மாலஸ்ட் மிஷின் இதுதாங்க சார். இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து 2020ல பண்ணோம். சோ இது குட்டி மிஷின் அப்படின்றது ஒரு மிஷின் கிடையாது, இது ஒரு சீரியஸ். சோ இந்த பிளேட்டை நீங்க ஒண்ணு மேல ஒண்ணு வச்சாலும் திரும்ப எடுத்தீங்கன்னா அந்த பிளேட் அப்படியே தான் இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ல எல்லாமே கத்துக்கிட்டு போயிடலாம். 10 வருஷம் தாண்டி இன்னமும் எங்களோட பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னும் எங்க கூட டச்ல இருக்காங்க. இன்னமும் அந்த மிஷின் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஒரு சிறிய அளவுல இருக்கக்கூடிய முதலீட்டுல இந்த மிஷினை வாங்கி வீட்டுல இருந்து ஒரு தொழில் முனைவோர் உருவாகலாம். 5000 இடியாப்பம் போட்டாதான் 1 யூனிட் கரண்டே எடுக்குங்க. இடியாப்பம் முறுக்கு இதெல்லாம் செஞ்சு ஹோல்சேலா சப்ளை பண்ணலாம். கேட்டரிங் ஆர்டர் எடுக்கலாம். 2 முள்ளு வரக்கூடிய மணப்பாறை முறுக்கு, 3 அரும்பு வரக்கூடிய முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, உலக்கு முறுக்கு, 5 ஓட்டை, 7 ஓட்டை, 6 ஓட்டை கடந்த 5 வருஷமா ஒரே விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மிஷினோட விலை அதே விலை 41,300 ரூபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயன் வ்ளாக்ஸ். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா சேலத்திலே வந்து பாத்தீங்கன்னா குட்டி மிஷின் தயாரிக்கிற கம்பெனி தான் வந்துருங்க. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பத்தி அறிமுகப்படுத்துங்க சார் சேனலுக்கு. சார் என்னுடைய பேர் கார்த்திக் ராஜாங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து மேரி டெக்னாலஜிஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். கம்பெனி வந்து 2016ல ஒரு சின்ன கார் ஷெட்ல ஆரம்பிச்சோம். எங்களுடைய மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப காம்பேக்டா இருக்கும் அப்படினால குட்டி மிஷின் சொல்லிட்டு கேரளால மக்கள் கூப்பிடுவாங்க. அதனால நாங்க அதே பிராண்ட் நேம் மாத்திட்டோம். சோ இது குட்டி மிஷின் அப்படின்றது ஒரு மிஷின் கிடையாது, இது ஒரு சீரியஸ். இதுல வந்து ஒரு அவுட்புட் கிடையாது, பலதரப்பட்ட அவுட்புட் வரும். அதாவது இடியாப்பம் மெயினா மிஷினை உருவாக்கணும். இந்த இடியாப்பத்தை தாண்டி இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம். அதாவது முறுக்கு பண்ணலாம், வடகம் பண்ணலாம், பரோட்டா பண்ணலாம், ரிப்பன் பக்கோடா பண்ணலாம். நீங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன கற்பனை இருக்கோ அது எல்லாமே இதுல எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நாங்க உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். தொழில் முனைவர்களை உருவாக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்ப எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஒரு முதலீடு ஒரு 50,000 முதலீடு போட்டு ஒரு பொருள் வாங்குறாரு அப்படின்னா அதுல இன்னும் வேலை சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதான் எங்களுடைய ஆசை. இப்போ நாங்க முதல்ல இடியாப்பத்துக்காக மிஷின் கொடுத்தோம், வாங்கினாங்க, சந்தோஷமா யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க இதுல முறுக்குக்கு பரோட்டாக்குன்னு அட்டாச்மெண்ட் வந்து ஆட் பண்ண உடனே என்னுடைய பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டாங்க. சோ பரவாயில்ல, நம்ம மிஷின் வாங்க வேண்டியது இல்லை, ஒரு சின்ன ஆட் ஆன் ஒரு 3,500 ரூபாய் செலவு பண்ணா போதும் இந்த மிஷின்ல வடகம் பண்ணலாம், ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணா போதும் இதுல பரோட்டா பண்ணலாம் அப்படின்றத அவங்க ரொம்ப ஈஸி இல்லையா? ஆல்ரெடி அவங்க மிஷின் வச்சிருக்காங்க. அவங்க எங்கள்கிட்ட ஒரு 5 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்பாங்க. ஒரு 5,000 ரூபாய் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆட் ஆனை வாங்கிட்டு அன்னைக்கு பரோட்டாவும் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அது ஒரு பிசினஸ் மாடலா மாறிடுது. சோ இதை தான் நாங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே மிஷின்ல பல அட்டாச்மெண்ட்ஸ். சரி சார், இப்போ இந்த பிசினஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்து சார்? சார் நான் சின்ன வயசுல இருந்து ஏதாவது துருத்துருன்னு பண்ணிட்டே இருப்பேன் சார். ஒரு பொம்மை கிடைச்சா கூட அது ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீட்டுல வந்து நான் ஒரு நெசவால குடும்பத்தில் பிறந்தேன். எப்பவுமே தறி ஓடிட்டே இருக்கும். அந்த தறியோட மெக்கானிசத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒன்று நாடாலாம் போயிட்டு வருதுன்னு சொல்லி பார்த்து நிறைய இன்ஸ்பிரேஷன், நிறைய ஆசை இருக்கும். பல இரும்பு கடையில் போயிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு நானே எனக்கான தறியை உருவாக்குவேன். ஒரு சின்ன தறி மிஷினை ஓட்டி அதுல நூல் போயிட்டு துணி வர அளவுக்கு நானே உட்காந்து பண்ணுவாங்க. அந்த ஆசை தான் சொந்தமா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்துச்சு. நான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு ஜாபும் கிடைச்சது. பட் ஆனால் சொந்தமா பிசினஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா ஒரு கார் ஷெட்ல ஆரம்பிச்சாங்க. வீட்டில் வசதி எல்லாம் கிடையாதுங்க. ஒரு 5,000 ரூபாய் முதலீட்டுல தான் ஆரம்பிச்சது. ஒரு வெல்டிங் மிஷின், கட்டிங் மிஷின் வச்சுட்டு என்னுடைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. ஆரம்பிச்சு இந்த மிஷினை வந்து முதல்ல என்னுடைய கஸ்டமர்ஸ் தான் என்னோட நம்பி எனக்கு வந்து பணம் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக ராத்திரி பகல் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த மிஷினை வந்து ரீக்ரியேட் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கும் எங்களோட 10 வருஷம் தாண்டி இன்னமும் எங்களோட பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னும் எங்க கூட டச்ல இருக்காங்க. இன்னமும் அந்த மிஷின் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குங்க. நிறைய அவார்ட்லாம் வாங்கிருக்கீங்க. அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா உங்க ஆபீஸ்க்குள்ள ஃபுல்லா அவார்டா தான் இருக்குது. பள்ளிக்கூடம் படிக்கிறப்பதே கிடைச்ச அவார்ட்ஸ் தான் இதெல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 6 தேசிய விருதுகள் இந்த மிஷினுக்காக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிஷின் வந்து உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு சார். அதாவது இடியாப்பம் முறுக்கு தயாரிக்கிறதுக்கான இருக்கலே ஸ்மாலஸ்ட் மிஷின் இதுதாங்க சார். இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து 2020ல பண்ணோம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல நிறைய அட்டாச்மெண்ட்ஸும் ஆட் பண்ணிட்டோம். மகளிருக்குள்ள நிறைய பேர் குழுவா வந்து வாங்குவாங்க சார். ஒரு சின்ன முதலீடு, ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். அது வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓனா அவங்க கால நிக்க ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கான தொழில் கிடைச்சிரும். அதாவது இடியாப்பம் முறுக்கு இதெல்லாம் செஞ்சு ஹோல்சேலா சப்ளை பண்ணலாம். கேட்டரிங் ஆர்டர் எடுக்கலாம், மேரேஜ் ஆர்டர் எடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாங்க வந்து மிஷின் கொடுக்கறதை தாண்டி இதை பத்தின எல்லா ட்ரைனிங்
ட்ரைனிங்கும் கொடுத்துறோம். ஓகே, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. வீடியோ பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆசை இருந்தால் ஒரே தடவை எங்க கம்பெனிக்கு நேரில் வாங்க. நாங்கள் ஒரு ½ hour கம்ப்ளீட்டா அதை பத்தி லைவ் டெமோ காட்டுவோம். நீங்களே போட்டு பார்க்கலாம், மாவெல்லாம் போட்டு பார்க்கலாம். உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும். ஓகே, இதை நேரில் வரப்போ ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க போவீங்க. அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு மிஷின் ஆப்ரேட் பண்ணாலும் ரொம்ப ஈஸியா ஆப்ரேட் பண்ணலாம். உங்களால வர முடியலன்னா மட்டும் நீங்க ஃபோன் மூலமா ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்க ஃபோன்ல சப்போர்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நேரில் ஒரு தடவை வாங்க சார். இதுல நல்ல வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா இடியாப்பம் வந்து இன்னைக்கு வந்து கையில செய்ய முடியாத உணவு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மிஷினரிஸ் வந்துச்சு சார். டோட்டலாவே இன்னைக்கு எல்லா மிஷினுக்கு மாறிட்டாங்க. தோசைக்கு கூட எல்லா மிஷின் வந்துருச்சு. இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ட்ரெண்டிங்ல இருக்கிறப்ப நம்ம சேர்ந்து பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், எல்லாம் சேர்ந்து க்ரோ ஆயிடும். அதனால நல்ல வாய்ப்புகள் இதுல இருக்கு. இடியாப்பம் வந்து நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா நல்ல, ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு உணவு சார். அதை தாண்டி இப்ப பரோட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. காலேஜ் ஹாஸ்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2000 பேத்துக்கு பரோட்டா வேணும்னா மாஸ்டர் வச்செல்லாம் போட மாட்டாங்க. ஸோ இந்த மிஷின் இருந்தால் போதும், அவங்களே போட்டுக்கலாம். யார் வேணாலும் சமைக்கிறவங்களே செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்கு. அதனால ஃபியூச்சர் வந்து இதுதான். இதில் சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் உருண்டை பிடிச்சி தேய்ச்சி அதெல்லாம் பண்ண தேவையில்லை, இல்லை ஷீட்டாகவே வந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்த 10 வருஷத்துக்கு இதில் என்ன ப்ராடக்ட் வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மார்க்கெட்டிங் மஸ்டா சார்? இந்த பிசினஸ் சார் மார்க்கெட்டிங் இது எல்லா தொழிலுமே கம்பல்சரி சார். அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லி தருவோம். ஏன்னா ஒரு கடையில் எப்படி ஆர்டர் எடுக்கலாம், எப்படி அதெல்லாம் எல்லாம் நிறைய டிப்ஸ் இருக்குங்க. 20க்கும் மேற்பட்ட இடியாப்ப ரெசிபிஸ் இருக்கு. அதெல்லாம் நாங்க சொல்லி தருவோம். சூப்பர். இந்த மிஷின் ரேட்ல எவ்வளவு சார்? சார் மிஷின் வந்து ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ் தான் சார். இதுல எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 2019-20ல இருந்து இன்னைக்கு உள்ள ரேட் மாத்தலைங்க சார். கடந்த 5 வருஷமா ஒரே விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மிஷினோட விலை அதே விலை 41,300 ரூபாய். இதுல மாற்றமே பண்ணல. ஏன் மாற்றம் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட வாங்குறவங்க எல்லாமே சிறு தொழில் பண்றவங்க. அவங்களுக்கு கரெக்டான ஒரு குறைஞ்ச முதலீட்டுல கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் விலை ஏற ஏற எங்களோட விலையை ஏத்திட்டே பண்ணோம்னா அந்த டோட்டலா எங்களோட கான்செப்டே மாறி போயிடும். அதுக்காக எங்களோட மார்ஜினை குறைச்சு அந்த பிரைஸை மேனேஜ் பண்ணிட்டோம். இதே மிஷின் நம்மகிட்ட கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க, ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் சேர்ந்து கொடுத்தா போதும். ஓகே, 46,300 ரூபாய் வரும். அடுத்தது இதுல முறுக்கு வேணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு 3,500 எக்ஸஸா பே பண்ணா போதும். முறுக்கு சுத்தக்கூடிய செட்டப் வந்துடும். கட்டிங் சிஸ்டம் இருக்கு, அது ஒரு 6,500 ரூபாய் வரும். அடுத்து வந்து பரோட்டா பண்றதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்க, சின்ன அட்டாச்மெண்ட். அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிஷினோட விலை ஒரு 5,000 ரூபாய் மட்டும் சேர்ந்து வரும். அவ்வளவுதான். இந்த மாதிரி சப்பாத்திக்கு தனி அட்டாச்மெண்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு வடகம்னா ஒரு 3,000 ரூபாய் பே பண்ணா போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் மட்டும் அவங்க பே பண்ணா போதும். மிஷின் எதனா ப்ராப்ளம் வருது, அது சர்வீஸ் உண்டா? கண்டிப்பா சார். சர்வீஸ் தான் சார் என்னுடைய முழு நோக்கம். நிறைய பேர் வந்து சேல்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சர்வீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. எங்க கம்பெனில சர்வீஸ்க்கு தனி பர்சன் இருக்காங்க. எப்போ வேணாலும் சரி, ஒரு கம்ப்ளைனா ஒரு வீடியோ கால் பண்ணா உடனே பார்த்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல வந்து ஈஸியா ஆக்சஸபிளா கொடுத்துருக்கோம். அதாவது இந்த டோரை இப்படி ஓபன் பண்ணா இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயம் இவ்வளவு ஈஸியா ஓபன் பண்ண முடியாது. நிறைய ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னே பார்க்க முடியாது. நாங்க வரவங்க எல்லாத்துக்கும் இது காட்டுவோம். ஜஸ்ட் ஓபன் பண்ணா உள்ள பாத்துடலாங்க. இதெல்லாம் கையில தொட்டாலும் ஷாக் அடிக்காது. நான் கண்ணை கூட பார்க்காம தான் நான் தொடர்றேன் பாருங்க. எந்த பவர் ஆன்ல தான் இருக்கு, எந்த வயத்தோட ஷாக் அடிக்காது. தொட்டு பாருங்க, எல்லாமே டிசி கரண்ட். அதாவது இப்ப பின்னே தொடறேன், ஒன்னும் ஆகாது. ஏன்னா அதாவது நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக எல்லாமே பியூர் டிசில ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதை வந்து நம்ம ஷாக் அடிக்குமோன்ற பயம் தேவையில்லை. நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் டக்குனு கழட்டி மாத்திக்கலாம். பிளக் டைப் தான். அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கனால சர்வீஸ் பத்தி கவலைப்படாதீங்க. 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. 1 இயருக்கு மேல போனாலும் சேஃபான சர்வீஸ் வந்து நம்ம கரெக்டா கொடுத்துருவோம். நேர்ல நாங்க வரமாட்டோம், நீங்களும் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே போன் காலே பாத்துக்கலாம். கிட்டத்தட்ட இதுல ஒரு 4,000க்கு மேற்பட்ட மிஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுவரை ஒரு இடத்துல நாங்க நேர்ல போய் சர்வீஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கான அவசியம் வரல. ஆனா எல்லா மிஷினும் நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைனும் பண்றீங்களா? ஆன்லைன் இருக்கு சார். வெப்சைட்லயே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே செட்ஸ் இ-காமர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சார் வந்து பாத்தீங்கன்னா இடியாப்ப மிஷின் பத்தி வீடியோல வந்து 1 by 1 டீடைலா சொல்லுவாங்க. சார் இப்ப பாருங்க, ஒரே டைம்ல எல்லாத்துலயுமே மாவு போட போறோம். எல்லா அவுட்புட்டுமே சேம் டைம்ல பார்க்கலாம். பாருங்க, இது பேரல். இந்த பேரல் வந்து இப்படி தனியா கழட்டிக்கலாம். இப்போ இது முறுக்குக்கான அச்சு இதை உள்ள போட்டுட்டு மாவு வந்து போடுறோங்க. ஜஸ்ட் நார்மல் முறுக்கு என்ன ரெசிபியோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து இடியாப்பத்துக்கான அச்சு உள்ள போடுறோம். இடியாப்பத்துக்கான மாவு உள்ள போடுறோம். இது ஃபுல்லாவே போடல, நான் சாம்பிளுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம். 1.25 கிலோ வந்து கெப்பாசிட்டிங்க. இது வந்து பரோட்டாக்கான மாவு போட போகிறோம். இது ஜஸ்ட் நார்மல் ரெகுலர் பரோட்டா மைதா மாவு தான். இதுக்காக எந்த ஸ்டைலையும் மாற்ற வேணாங்க. நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம், சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் மிஷினுக்காக எதுவும் மாற்ற வேணாம். சாஃப்டாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே பாருங்கள் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 1ஆம் நம்பரில் வச்சுருப்போம். இது 1ஆம் நம்பர் வந்து முறுக்கு வரதுக்கான செட்டிங்ஸுங்க. இது அப்படியே 2ஆம் நம்பரில் வச்சா இடியாப்பம் வரும். இப்போ பாருங்கள், இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து 3ஆம் நம்பர். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குங்க. 3 ஆப்ஷன்லையும் 3 வச்சிருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு நான் இப்போ இந்த பிளேட் வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஜஸ்ட்டு வச்சுட்டு இந்த ஒரே ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். சூப்பராக முறுக்கு வந்துச்சு. இப்போ ஒரு சின்ன கட்டிங் சிஸ்டம் இருக்குது. இது கட் பண்ணிவிட்டு இதை அழகாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம முறுக்கு போட்டே இருக்கலாம். மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி இது வந்து நமக்கு என்ன வெயிட் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை விட வெயிட் கனமாக வேணும், அது எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், வெயிட் ஜாஸ்தி பண்ணணும்னா இதை அழுத்தணும். இப்போ நான் ஒரு 5 பாயிண்ட் வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஜஸ்ட் பிளேட் வச்சுட்டு பட்டன் அழுத்துறேன். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு, அழகாக வந்துருக்கு, எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி முறுக்கு வந்து உங்களுக்கு என்ன வெயிட் வேணுமோ அதை அழகாக வச்சுக்கலாம். நீங்கள் அதை எதை பற்றி கவலைப்படாதீங்க. இதில் வந்து என்னென்ன முறுக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாறை முறுக்கு போடலாம். 2 முள் வரக்கூடிய மணப்பாறை முறுக்கு, 3 அரும்பு வரக்கூடிய முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, உலக்கு முறுக்கு, 5 ஓட்டை, 7 ஓட்டை, 6 ஓட்டை, இந்த மாதிரி என்ன டிசைன் வேணாலும் நம்ம பண்ணி தர்றோங்க. என்ன முறுக்கு வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்விஸ்டட் கை முறுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அது மட்டும் இதில் வராதுங்க. அதே மாதிரி காயில் முறுக்கும் இதில் வராது. கொசுவத்தி காயில் மாதிரி இருக்கும், அதில் சக்கிலி முறுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த முறுக்கு இதில் வராது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டும்தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இதை கையில் எடுத்து சுற்றிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் டை மாற்றிக்கலாம் சார்? ஆமாம், டை எல்லாம் மாற்றிக்கலாம் சார். டிஃபால்ட்டாக 2 வகையான டைஸ் கொடுத்துட்றோம். நீங்கள் எந்த டைஸ் வேணாலும் கேட்டாலும் உடனே ஒரு 200 rupees தான் வரும். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டைஸ் வந்து இதில் முறுக்குக்கு வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ நீங்கள் வீட்டு முறுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தால் இது வந்து இந்த மாதிரி மிஷின் வந்து வச்சு நீங்கள் தயாரித்து சூப்பர் மார்க்கெட் கூட கொடுக்கலாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், சித்தி வீட்டு முறுக்கு, மாமியார் வீட்டு முறுக்கு, என்னென்னமோ பேக்கெட் வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா ஹோம்மேடு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கையில் செய்கிற அதே பக்குவத்தில் நீங்கள் முறுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் இருக்குங்க. இப்போ அடுத்து பாருங்க சார், இடியாப்பம் பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிட்டா போதும், கரெக்டாக அந்த ஒரு பிளேட் அளவுக்கு இடியாப்பம் புழிஞ்சிட்டு அதே ஸ்டாப் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு இடியாப்பம். இப்போ நம்ம பிளேட்டை மட்டும் மாற்றி வச்சா போதுங்க, எந்த பட்டனும் அழுத்த தேவையில்லை. ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு. இந்த பிளேட்டில் வந்து ஜஸ்ட் எடுத்து நம்ம அடுக்கி மட்டும் வச்சுட்டு பாருங்கள், ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட் வைக்கிறேன். ஓ சூப்பர், அவ்வளோதான். இதில் 1 மணிக்குள்ளார 400 இடியாப்பம் பண்ண முடியுங்க. 400 இடியாப்பம் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஃபாஸ்ட்டான ப்ராடக்ட்டுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் முறுக்கும் அதே ஸ்பீடாக தான் வரும், பரோட்டா மட்டும் தான் ஸ்பீடு வந்து கொஞ்சம் வேரி ஆகும். பாருங்கள், இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைனா யூபிஎஸ்ல ஓடும். மெயினாக அது ஒரு அட்வான்டேஜுங்க. ஸோ மிஷின் வாங்கிட்டா கரண்ட் பில் யார் கட்டுறது நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, 5000 இடியாப்பம் போட்டால் தான் 1 யூனிட் கரண்டே எடுக்குங்க. நம்பவே முடியாது, அவ்வளோ கம்மியான கரண்ட்டு. ஏன்னா இதோட பவர் வெறும் 60 வாட்ஸுங்க. ஒரு ஃபேனே இன்னைக்கு 60-65 வாட்ஸ் ஓடுதுங்க. அந்த 60 வாட்ஸ் கரண்ட்லேயே இந்த மிஷின் வந்து ஓடக்கூடியது. அதனால் நீங்கள் கரண்ட் பில் வரவே வராதுங்க. நீங்கள் அதை பார்த்து பயப்பட தேவை. பாருங்கள், இந்த ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய மிஷின்ஸ் இருக்கலாங்க, ஆனால் நம்ம மிஷினில் வரக்கூடிய ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக ஸ்பெஷலுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கும். இதில் என்ன விதமான திக்னஸ் கேட்டாலும் நான் உங்களுக்கு வந்து பண்ணி தருவோங்க. நீங்கள் மெலிசா வேணால் மெலிசு, திக்னஸ் வேணால் திக்னஸாக, உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மிஷினை வந்து நீங்கள் யூபிஎஸ்ல ஓட்டிக்கலாம். கரண்ட் இல்லைனா இன்வெர்டரில் ஓடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். சோலாரில் கூட ஓடும். ஸோ இந்த பிளேட்டை நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் திரும்ப எடுத்திங்கன்னா அந்த பிளேட்டு அப்படியே தான் இருக்கும். அந்த இடியாப்பம் ஒன்றுமே ஆகாது, நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஓவனில் வச்சு ஸ்டீம் பண்ணிவிட்டு எடுத்து கவுத்திங்கன்னா இடியாப்பம் வந்துடும். ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால யாரும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இதில் கம்பு, ராகி, சோளம், கேழ்வரகு, சிறுதானியங்கள் எது வேணாலும் செய்யலாம். மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சிவப்பரிசி, கேரட் இடியாப்பம், பீட்ரூட் இடியாப்பம், புதினா இடியாப்பம், அதாவது மின்ட் இடியாப்பம்னு சொல்லுவாங்க. சூப்பு, அதாவது கீரை வகைகள்லாம் சூப் எடுப்பாங்க. முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை, பாலக்கீரை, இந்த மாதிரி எந்த ஒரு கீரை வேணாலும் சூப் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி அதில் ஃப்ளேவர் இடியாப்பம் பண்ணலாம், தக்காளி இடியாப்பம் பண்ணலாம். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸில் கூட பண்ணலாங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் வந்து இதில் கொட்டி கிடக்கு. ஸோ மக்களுக்கு நம்ம புது விதமாக செஞ்சு கொடுக்குறப்போ மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயும் போல் தோசை கொடுக்குறப்போ அது வந்து நார்மலாக போகும். பட் மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசைன்னு போகிறப்போ மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் முட்டை கொத்து போடுவாங்க, அதாவது இதில் இடியாப்பமே பிச்சு போட்டு கொத்து போடுவாங்க. இதில் வந்து குல்கந்து வச்சு பட்டரை வச்சு பெங்களூரில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா சைடிஷ் வந்து தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா கடலைக்கறி இடியாப்பம் ரொம்ப ஃபேமஸுங்க. எக் கிரேவி இடியாப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அத்தலை குழம்பு ரொம்ப மேட்ச் ஆகும். இப்போ வேலூர்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா ரொம்ப ஃபேமஸ். அதுக்கெல்லாம் இடியாப்பம் வந்து அடிபொலியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இடியாப்பமும் சிக்கன் பக்கோடாவும் சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ பானிபூரி குழம்பு கூட இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதில் அதே மாதிரி பாவு பஜ்ஜியோட மசாலா இதுக்கு மேட்ச் ஆகும். சாக்லேட் இடியாப்பம், கேரமல் இடியாப்பம், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. இது மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி புது புது வாய்ப்புகள் வந்து உருவாகிட்டே இருக்குது. அடுத்து வந்து பரோட்டா போகிறப்ப ப்ரெஷர் மட்டும் 3 நம்பர் மாற்றினா போதுங்க. இது வெயிட் கண்ட்ரோல், இதில் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மிஷின் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நவுத்திக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வச்சிருக்க டேபிளில் நுனியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சோம்னா இந்த ஷீட் வந்து கீழே வந்து விழுந்துருங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணுறேங்க. இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஷீட் வந்து வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக வருது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுட்டு இந்த ஸ்ப்ரே மட்டும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோங்க. 2 பக்கம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை எடுத்துடுறோம். இது வந்து சின்ன சைஸுங்க. இது நம்ம லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லென்த் அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு பெருசாக வரும். பெருசாக வந்தால் தான் நம்ம சுற்ற முடியும். 10 இருக்குங்களா, ஃபஸ்ட் பட்டன் லாஸ்ட் பட்டன் அழுத்தி நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். நான் ஒரு 13 பாயிண்ட் வைக்கிறேன், 15 பாயிண்ட் கூட வைக்கலாம். இதை வச்சு ஜஸ்ட்டு இப்போ வராங்க அப்படியே ஆட்டோமேட்டிக் போட்டுறேன். ஷீட் வர ஆரம்பிச்சிருச்சு.
வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் 2 பக்கமும். நல்லா மெலிசாக வருங்க. ஜஸ்ட்டு ஒரு ஆள் நிறுத்தி என்ன பண்ணுறோம், இது இந்த மாவு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து இதை அப்படியே இப்படி கொசுறு பிடிக்கணுங்க. ஓகேங்களா? இப்படி பிடிச்சிட்டு இது இப்படி சுத்த ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகாக இருக்கும். ஓகே, ஈஸியான மெத்தட். எவ்வளோ பஃபியாக இருக்குது பாருங்கள். உள்ள ஏர் இருக்குது, உள்ள ஆயில் இருக்கனால உங்களுக்கு வந்து இது ஒன்னோட ஒன்று கான்டாக்ட் ஆகாதுங்க. இது அப்படியே எடுத்து அடுத்தது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எதுவும் பட்டன்லாம் தட்டவே தேவையில்லைங்க. ஸோ இது இப்படியும் சுற்றலாம், இப்படியும் சுற்றி போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடுங்க. ஸோ ஒரு நாள் எத்தனை பரோட்டா சார் போடலாம் அதில்? சார் 1 ஹவரில் ஒரு 200 300 பரோட்டா கண்டிப்பாக போடலாங்க. இதில் ஓகே, போட்டே இருக்கலாம். சூப்பராக ஒரு அந்து ஆகாது. இவ்வளோ மெலிஸ் பாருங்கள், கை பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்ல மெலிஸுங்க. மெலிஸா? ஆமாங்க. 0.3 mm இந்த அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து சுற்றி போட்டால் போதும். எந்த ஒரு ஸ்கில்டு லேபரும் தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், நான் அதை அமுத்தியும் காட்டுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ இதை எடுக்கிறேன், இப்படி சுற்றுறேன், இது சுற்றி போகிறோம். ஆயில் மட்டும் அப்ளை பண்ணணும். லைட்டாக நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு, ஓகேங்களா, இது அழுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேயர் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வருங்க. தெரியுதுங்களா? அந்த லேயர்ஸ் எல்லாமே இது வந்து உங்களுக்கு பரோட்டாவை போட்டப்போ அந்த லேயர் தனித்தனியாக பிரிஞ்சு தான் வரும். ஏன்னா ஆயில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம எடுத்து அடுத்து போட்டுக்கலாம். அடுத்து இதை எடுத்து இதில் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அழுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அந்த லேயர் வந்து சூப்பராக வருங்க, டவுட்டே கிடையாது. இது பரோட்டா செய்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது பரோட்டா அப்படிங்கிறது டேஸ்ட்டு எல்லாமே வந்து கைப்பக்குவம் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. மாவுடைய அளவு தான் கைப்பக்குவம். ஆக்சுவலாக கையிலேருந்து எதுவுமே டேஸ்ட்லாம் ஏற போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிஷினில் ஹைஜீனிக்காக பண்ண போகிறோம். கைப்பக்குவன்றது என்ன அப்படின்னா, எங்களை பொறுத்தவரை மாவு அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம், எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம், எவ்வளோ உப்பு போடுறோம், அதுதான் கைப்பக்குவம். எவ்வளோ நேரம் வேக வர்றோம், எவ்வளோ நேரம் பொரிக்கிறோம், அதுதான் விஷயம். அதனால் அதை எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம். இதை எடுத்து நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மேனுவலாக மாஸ்டர் செஞ்ச பரோட்டா இதில் டேஸ்ட் வரும். வராமல் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வரும். சரிங்க சார். இப்போ நம்ம 3 மிஷின் பார்த்தோம் சார். இந்த மிஷின் தான் சார் புதுசாக இருக்குது. ஆமாம் சார். இது ரிப்பன் பரோட்டா மிஷின். ஃபஸ்ட்டு நம்ம தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப காம்பேக்டான மிஷின், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிஷின். இப்போ நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் பரோட்டா விற்பாங்களே, இந்த மாதிரி தானே எல்லா ஊர்லேயும் பரோட்டா விற்கிறாங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. காலகாலமாக இப்படி தான் விற்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஒருத்தர் ஆர்டர் பண்ண ஏதோ கையில் பிச்சு போட்டு கொடுத்துட்டு போவாங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷனாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மிஷின். அதாவது இதை இன்னும் ஈஸியாக மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெலிசாக பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து கொத்து பரோட்டாவில் வந்து நல்லா பிச்சு டம்ளரில் கொத்ததுக்கு பதிலாக இது வந்து அழகழகாக ரிப்பன் பரோட்டா பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேங்க. இந்த மிஷினோட சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இது ஓட ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இந்த பரோட்டாவை இது உள்ளே போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். சூப்பர் சார். இது ரிப்பன் பரோட்டான்னு இதுக்கு பேர் வச்சிருக்கோம். அழகாக ரிப்பனாக வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சில்லி பரோட்டா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதே பாருங்கள், இன்னொரு பரோட்டா எடுத்து போடுறேன். 2 பரோட்டாவோட கூட பண்ணலாம். ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குது பார்க்க. ஓகேங்களா? ஸோ பார்க்குறவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் தூக்கி மறுபடியும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை தூளாகிடும். இந்த மாதிரி தூளாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி பரோட்டா வேணாலும் சரி, இந்த மாதிரி வேணாலும் சரி நம்ம பண்ணலாம். அடுத்தது வீச்சு பரோட்டா. இந்த வீச்சு பரோட்டா ஜஸ்ட் நார்மல் வீச்சு பரோட்டா தான். இந்த பரோட்டாவை ஜஸ்ட் இது எப்படி எடுத்து வீச்சு பரோட்டா, நார்மல் வீச்சு பரோட்டா இதில் போட்டோம்னா எல்லாம் பொடிப்படியாக வந்துடும். பொடிப்படியாக வந்துருக்கு. அழகா பாருங்க, எவ்வளோ அழகா ரிப்பனாக வந்திருக்கு. ஸோ இது வந்து சாப்பிட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஹோட்டல் வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த மிஷின் வந்து வாங்கிக்கலாம். கஸ்டமர் ஜஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா பரோட்டாவை தூக்கி இதில் போட்டு ஒரு 3 செகண்ட் இருந்தால் போதும். ரிப்பன் பரோட்டா மேக் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ அவங்களுக்கு வேல்யூ, இதோட ப்ராடக்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். கஸ்டமருக்கும் வந்து பார்க்குறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ உங்கள் ஹோட்டல் வந்து நீங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி உங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்க சார். இப்போ அந்த 3 மிஷின் ரேட்லாம் சொன்னீங்க, இந்த மிஷின் ரேட் சார்? ஆமாம் சார். ஸோ இது வந்து அந்த மிஷினோட அட்டாச் பண்ண முடியாது, செப்பரேட் மிஷின் தான் ரிப்பன் பரோட்டா மிஷின். இது கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதோட பிரைஸ் வந்து 33,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிங்க. 1/2 HP கரண்ட் நம்ம வீட்டு கரண்டில் ஓட்டிக்கலாம். நீங்கள் ஹோட்டலில் வச்சு கண்டிப்பாக ரன் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் ஒரு பெரிய பல்க் ஆர்டர் கொத்து பரோட்டா வருதுன்னா நீங்கள் அசால்ட்டாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிச்சு போட்டு செய்யறதுலாம் கஷ்டமான விஷயம். ஏன்னா 1-2 செய்யலாம், லாட்டாக வரப்போ செய்ய முடியாது. அதுக்கு இந்த மிஷின் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து நீங்கள் உங்கள் ஹோட்டலோட பிரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, உங்க பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்றதுக்கு இந்த மிஷின் கண்டிப்பா யூஸ் ஆகும். இது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். ஆமாங்க, வேல்யூ ஆட் பண்றது. சரி சார். இப்போ ஃபுல்லாவே நீங்க இடியாப்ப மிஷின், முறுக்கு மிஷின் ப்ளஸ் பரோட்டா மிஷின் எல்லாமே வீடியோ டீடைலா சொல்லிருப்பீங்க. டெலிவரில எப்படி சார் பண்றீங்க? சார் நாங்க அக்ராஸ் இந்தியா அண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆல்சோ நாங்க கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் சார். ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமா நம்ம இந்தியாவுக்குள்ள அனுப்பிட்டு இருக்கோம். வெளிநாடுகளுக்கு வந்து DHL, FedEx அந்த மாதிரி கார்கோஸ்லாம் யூஸ் பண்றோம். சேஃபா டெலிவரி ஆயிடும். ஸோ நீங்க முதல்ல இந்தியாவில் ஒரு பொருள் வாங்குறீங்க, இம்போர்ட்னா என்ன, பயப்படும், கஸ்டம் டியூட்டி அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. நாங்க அதெல்லாமே கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவோம். மிஷின் வந்து சேஃபா உங்க வீட்டுக்கு வந்து சேரோடு நாங்க பொறுப்பெடுத்துக்கோம். சூப்பர். அதெல்லாம் அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஸ்ரீலங்கா எங்க வேணாலும் சரி அழகா டோர் டெலிவரி இருக்கு, நாங்க பண்ணி கொடுத்துறோம். எப்பவுமே ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். அன்னைக்கு ஆர்டர் பண்ணா அன்னைக்கே டிஸ்பேட்ச். சரி சார். இப்போ நீங்க சோஷியல் ரேட் டெவலப் பண்றீங்களா, அதெல்லாம் சார் பண்றீங்க? சரி, நாங்க மிஷினரி தயாரிக்கிறத தாண்டி ஒரு சமுதாய பொறுப்போட ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுல நாங்க எடுத்த ஒரு சின்ன ஸ்டெப்பா நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எங்ககிட்ட மிஷின் வாங்கக்கூடியவங்கள
மாற்றுத்திறனாளிகள் யாராவது மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார். மற்ற யாருக்கும் டிஸ்கவுண்ட் கிடையாது, ஃபிக்ஸட் பிரைஸ் தான். நாங்கள் 5 வருஷமா மிஷினோட விலை மாற்றல. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 10% டிஸ்கவுண்ட். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது மிஷின் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட். எக்ஸ் ஆர்மியா இருக்கிறாங்க, அவங்க ரிட்டையர் ஆயிருக்காங்க, இப்போ அவங்க பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த 10% டிஸ்கவுண்ட். 10%. இது வந்து ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் அது பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தாண்டி நாங்கள் என்ன பண்றோம்னா ஸ்மைல்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்துறோம். அது என்ன பண்றோம்னா கிராமப்புறங்களுக்கு கூடிய அரசு பள்ளிகளுக்கு போய் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டிஸ், ஒரு சில ஸ்கூல்ஸ்ல பெஞ்ச் இருக்காது, சேர் இருக்கு, டேபிள் இருக்காது, ஃபேன் இருக்காது, அல்லது வந்து ரெஸ்ட் ரூம் சரியா இருக்காது, குடிக்கிற தண்ணி சரியா இருக்காது. அது என்ன அவங்க குறைன்னு அவங்க குழந்தைகள்கிட்ட கேட்டு அந்த குறைகளை நாங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நாங்க எங்களோட பேஜ்ல அப்பப்போ அப்டேட்டும் பண்ணுவோம். அதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு மிஷின் நம்ம கிட்ட கஸ்டமர் மிஷின் வாங்குறப்பையும் அந்த கஸ்டமரோட பேர்லயே ஒரு 500 ரூபாய் டெபாசிட் பண்றோம். மிஷின் வாங்குறப்போ ஒரு ஷேர் வந்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு போயிடுது, அதுக்கான ரெசிப்ட் மெசேஜ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். ஸோ இந்த ஃபண்ட் மூலமா எங்களுக்கு ஒரு மாசம் ஒரு 50,000 60,000 அதுல சேர்ந்துரும். அதன் மூலமா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த ஆக்டிவிட்டி வந்து கஸ்டமரோட பேர்ல பண்றோம். ஸோ இதை நாங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ பார்க்கக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், நம்மளுடைய அமௌண்ட் ஒரு சின்ன பங்கு அதுல இருக்கு. ஸோ நிறைய இடத்துல ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்துருக்கோம், RO வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சொசைட்டிக்கு நம்மளால முடிஞ்ச சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க. அதை தாண்டி இந்த மிஷின் கூட நாங்க ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோங்க. அது என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் 3 கொடுக்குறோம். ஏன்னா சின்ன வயசுல கஷ்டப்பட்டப்ப இந்த புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மொபைல் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்றதுனால யாரும் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்லை. ஸோ இந்த புக்ஸ் படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா அழகா நல்ல கருத்துக்களுக்கு கூடிய புத்தகங்கள். அதை நம்ம அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் வந்து சீட் பால்ஸ் சொல்லி கொடுக்குறோம். மர விதைகள் இருக்கு, இயற்கை உரத்தும் மேல சேர்ந்து பால்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம போற வழியில தூக்கி போட்டா போதுங்க. ஜஸ்ட் நீங்க வண்டியில போறீங்க, கார்ல போறீங்க, போற வழியில ரோட்டோரமா தூக்கி போட்டு போங்க. இது ஒரு சமுதாயத்தை செய்ய மிகப்பெரிய சேவையா இருக்கு. ஏன்னா ஒரு விதையை தூக்கி போட்டா அது வளராது, அது மரமாறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா இந்த பால்ஸ் வந்து மரமா வாழ்றதுக்கு 99% சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு தேவையான இயற்கை உரம் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. சோ அதனால இது வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இதுல 10,000க்கும் மேற்பட்ட பால்ஸ் வந்து நாங்க கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இதோட சின்ன அன்பளிப்பா அப்துல் கலாம் ஐயாவுடைய போட்டோகிராஃபும் ஒரு அழகான ஒரு வாசகம் பொருந்திய இந்த போட்டோகிராஃபை நம்ம கொடுக்குறோம் ஞாபகார்த்தமா. இது எல்லாமே நம்மளோட மிஷின்ல இருக்கும். ஒரு இதை தாண்டி மிஷின் மூடுறதுக்கு ஒரு கவர் இருக்கும், அந்த கவர் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஓகே, சூப்பர். சார் வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம் மிஷின்ல இருந்து, பரோட்டா மிஷின்ல இருந்து, முறுக்கு மிஷின்ல இருந்து வீடியோ டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொகேஷன்ல கொடுத்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். உங்கள் சாயிரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.